గోవింద గోవింద సప్తమి రథ గోవింద గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస नाकौकः प्रत्यनीकारे नारायण
नमोऽस्तु ते नागपर्यङ्कशयना नाथ नाथ नमो नमः नाकौकः प्रत्यनीकारे नारायण नमोऽस्तु ते नागपर्यङ्कशयना नाथ नाथ நமோ நமஹ. நமக்கு சேவை சாதிக்கிறான். இவனுடைய திருநாம பெருமை ரொம்பவும் விசேஷமானது. உலகமுண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடசூர் மொழிமூர்த்தி நெடியார் அடியே நானுயிரே திலக முலகாய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானே குலதொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாவே. இந்த சர்வேஸ்வரனை சரணாகதி என்கிறதான ஒரு விசேஷமான ஒரு மார்க்கத்தை சுவாமி நம்மாழ்வார் இந்த பதிகத்திலே நமக்கு ஆகவே அவர் பிரார்த்தனை செய்து அவரே சரணாகதி செய்து இந்த எம்பெருமானுடைய கிருபா கடாட்சத்தை பூர்ணமாக அவர் பெற்றார். என்னவென்றால் எம்பெருமான் எங்கே உள்ளான் என்றால் ஆதிசேஷ வாகனத்திலே திருமலையிலே ரத சப்தமி என்கிறதான சுதினத்திலே விசேஷமாக அவன் நின்றபடி சேவை சாதிக்கிறான். இந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன். இவன்தான் சேஷாத்ரிவாசன் என்றும் திருமலவாசன் என்றும் மலையப்பன் என்றும் திருவேங்கடமுடையான் என்றும் கூறப்படுகிறது. இவனிலே புராணத்திலே மகர்ஷிகள் அனைவர்களும் இவனை சரணாகதி அடைந்து இந்த திருமலிலே உள்ளதான விசேஷ தீர்த்தங்களை பெருமையை அனைத்தும் நமக்காக புராண மூலமாக நமக்கு அருளி செய்துள்ளனர். மற்றும் ஆழ்வார்களும் இவரை பல ஆழ்வார்கள் இவரை சரணாகதி செய்து இவரை ஸ்தோத்திரம் செய்துள்ளார். அதிலே விசேஷமாக சொல்கிற அடியேன் மேவி அமுகின்ன வமுதே இமயோர் அதிபதியே கொடியா வடுவில் உடஜானே கோலக்கனிவாய் பெருமானே செடியார் வினைகள் தீரும் மருந்தே திருவேங்கடத்தெம்பெருமானே நொடியார் பொழுது உணபாதம் காணநோலா காத்தேனே. எம்பெருமான் சர்வேஸ்வரா, நீ இமையோர் அதிபதி. அதிபதி என்றால் தலைவன் என்று குறிக்கப்படுகிறது. தலைவன் என்றால் ராஜா. ராஜா என்றால் ஒரு மாநகரத்துக்கோ ஒரு தேசத்திற்கோ அவன் ராஜாவாயிருப்பான். இவன் எப்படிப்பட்டான்? இமையோர் அதிபதி. இமயம் முதல் குமரி வரை இவன்தான் சர்வேஸ்வரன். இவன்தான் ராஜா. இவனுக்கு ராஜாதிராஜன் என்றும் வேதங்களே ஸ்தோத்திரம் செய்கிறது. வேதங்கள் கூட இவனை ஸ்தோத்திரம் செய்கிறது. அப்பேற்பட்டதான இமயோர் அதிபதி, உயர்ந்ததான மலை இமய பர்வதம், அதை காட்டிலும் உயர்ந்த கீர்த்தியை உடையவன் இந்த எம்பெருமான் இமயோர் அதிபதி. அது மட்டும் கோலக்கனிவாய் பெருமான். இவனுடைய சரீரமும் பார்த்தால் நீலமேகசியாமனாக சேவை சாதித்தருளிருந்தாலும் அவனுடைய உதடு கோலக்கனிவாய் போல சகப்பாக இருக்கிறான். பவளம் போல் சகப்பாக உள்ளான். முத்துப்போல் பற்களை உடையவன். செடியார் வினைகள் தீர்மருந்தே. அடியவர்களுக்கு வினைகள் தீர்க்கக்கூடியதான எம்பெருமான் திருவேங்கடத் எம்பெருமான். நொடியார் பொழுது உணபாதம், உன்னுடைய திருவடியை நான் காணநோலா காத்தேனே. சர்வேஸ்வரா, உன்னுடைய கிரீட வைபவம் அத்தியாச்சரியமானது. பலவித ரத்னங்கள் நவரத்னங்கள் விசேஷ கற்களால் அமைக்கப்பட்டவை. அதை காட்டிலும் சங்கு சக்கரன், உம்முடைய திரு சங்கானது சக்கரமானது ஒளிமயமாக பல ரத்னங்களாலே தகதகவென்று விசேஷமாக பிரகாசமாக உமக்கு திருவாபரணம் அத்தியாச்சரியமாக அனைவர்களுக்கும் சேவிக்கும்படி மிகதாக மிக மிக உயர்ந்ததான ஆபரணங்களை உடையவரும் சேஷத்தை சிரசில் உடையவரும் பாத திருவடியிலே சர்வ சூரியேந்து பௌம புதவாக்பதிகாவிய சௌரி சொர்பானுகேது திவிஷத்
பரிஷத்பிரதானாः தொத்தாசதாச சரமாவதி தாசதாசாக. சூரியன் முதலான நவக்கிரகங்கள் அனைவரும் சூரியன் இன்றைய தினத்திலே விசேஷமான தினத்தை உடையவனும் கூட இன்றைய தினத்திலே அவன் யாரை சேவிப்பான் என்றால் உம்மைதான் சேவிக்கிறான். சூரியன் அவனை பார்த்து மற்ற கிரகங்களும் சூரியேந்து பௌம புத வாக்பதி காவிய சௌரி சொர்பானுகேது திவிஷத் பரிஷத் பிரதானாக தொத்தாசதாச சரமாவதி தாசதாச. அடியேன் என்று சூரிய பகவான் சரணாகதி செய்கிறானான். அவனை தொடர்ந்து அடுத்த கிரகமான சந்திரனும் சரணாகதி செய்கிறான். அவனை தொடர்ந்து அங்க பௌமஹா என்றால் அங்காரகன் குஜன் அவனும் சரணாகதி செய்கிறான். புத்தி பூர்வமாக இருக்கக்கூடியவன் புத்திகாரனான புதன், புத்திரகாரனானவன் ப்ரஹஸ்பதி, கலத்திரகாரனானவன் யாரென்றால் சுக்கிரன், ஆயுட்காரனானவன் யாரென்றால் சனீஸ்வர பகவான். அதைத் தொடர்ந்து சக்ஷு பீட நிவர்த்தி, சக்ஷுக்கு நல்ல பார்வையை கொடுத்து நமக்கு ஞானத்தை அளிப்பவன் ராகு. கேது ஞானகாரகன். அதை காட்டிலும் இன்றைய தினத்திலே கிரகபலம் முக்கியமான தினம். இந்த கிரகபலத்திலே நாம் இந்த எம்பெருமானை சேவிப்பது. இவன் கிரகநாயகன். இவனுக்கென்றால் நாயகனான் என்ன நந்தகோபனுடைய கோயில். இவன் நாயகன், இவன்தான் சர்வேஸ்வரன். இவனை மட்டும் சொல்கிறாள் பிராட்டி விசேஷமாக. நாராயணனே நமக்கே பரதருவான் என்ற நாளை குறிக்கிறாள் அவள் கூட. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்கிறதான பூர்த்தியானது என்பதென்றால் சூரிய சந்திரனை வைத்துதான் நாள் பூர்ணத்துவம் உண்டாகிறது. அகோராத்திரம் என்றாலும் பகலென்றாலும் இரவு என்றாலும் கிரககாரகத்துவமாக விளங்குகின்றன. இந்த கிரகங்களுக்கெல்லாம் அதிபதி சர்வேஸ்வரன். இவன் யார் என்றால் இவன்தான் திருமலையப்பன், இவன்தான் திருவேங்கடமுடையான், இவன்தான் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக செய்ததனால் இன்றைய தினம் நாம் இவனை ஸ்தோத்திரம் செய்யும்படியாக ஆழ்வாருடைய சரணாகதியை நாம் பின்பற்றவும் முடிகிறது. சாக்ஷாத் பகவத் ராமானுஜ சுவாமிக்கு பரிபூர்ணமாக இவரும் இன்றைய தினம் சேஷவாகனத்திலே எழுந்துருதி அவனை சேஷ அம்சமாக சுவாமியை சிருஷ்டிச்சார். அவர்தான் பகவத் ராமானுஜர், அவர்தான் சேஷன், அவர்தான் இந்த எம்பெருமானுடைய சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம். இவன் சென்றால் குடையாக இருக்கக்கூடியவன் இவன்தான். ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனாக விளங்கினவனும் இவர்தான். லக்ஷ்மணனாக கூடவே இருந்து ராமபிரானுடன் பரிபூர்ணமாக அவனை பின்பற்றியவன் லக்ஷ்மணன். அவன்தான் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் தான் இன்றைக்கு பெருமாள் அவனிடத்திலே அவனுடன் சேர்ந்து நமக்கு சேவை சாதித்தருகிறான். இவனை நாம் சேவிப்பது எப்பவோ மகர்ஷிகள் வைகுண்டத்திலேயும் இந்த திருமலையிலையும் சேவித்தார்கள். அன்றைய தினம் பகவான் கலியுக நாயகனானவன். இவன் கலி கல்மஷநாசனாகவும் கலியுகத்திலே நம் போன்ற மாணவர்களுக்கு கெட்ட எண்ணங்கள், துஷ்சிந்தனைகள், துஷ்கீர்த்தி, சதா அனாச்சார பிரவிற்த்தி இதெல்லாம் நிவிற்த்தி செய்து ஆச்சார பிரதமோ தர்ம தர்மஸ்ஸ பிரபுரச்சுதா. ஆச்சாரமான தர்மத்திற்கு நாயகனானன் ஆச்சார பிரதமோ தர்ம தர்மஸ்ஸ பிரபுரச்சுதா. இவன்தான் அச்சுதன், இவன்தான் பிரபு, இவன்தான் ஆச்சாரம். இவனை பார்த்துதான் நாம் இன்றைய தினம் லோகத்தை அனைவர்களும் ஆச்சாரம் என்பதை நாம் பின்பற்ற வேண்டும். பவித்ரானாஜ சாதுனா விநாசாய துஷ்கிருதா. இவன் எப்பொழுதும் பவித்ரம் என்பதற்கு தானா இவனுடைய திருவுள்ளம். இவனுடைய திருவுள்ள பிரகாரம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுஜீவோ ஹவ்ய மருத சுஜீனாம் சுஜிகும் ஹினோ அத்வரகும் சுஜிபிய ரித்தேன சத்தியமிரதசாப ஆஜன். சுஜி ஜன்மான அவன் ஜன்மாவே சுஜியான். அபபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தா கதோபிவ யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஷ்ய அபியந்தர சுச்சிஹி. இவனை நினைத்தாலே மாணவர்கள் நாம் அனைவர்களும் சுச்சியாகிறோம். இவனுடைய கடாட்சத்தினாலையும் இவனுடைய ஸ்மரணத்தினாலையும் நாம் அனைவர்களும் சுச்சி என்கிற பவித்திரத்தை அடைந்து இந்த சுச்சியினாலே தீர்த்தங்களாலே நாம் ஸ்நானம் செய்து இந்த எம்பெருமானை பிரார்த்தித்து ஒவ்வொரு காரியமும் செய்ய வேண்டும். பகவான் எப்பேற்பட்டவன்? பரமபதத்திலே
கூர்மாதீம் திவ்யலோகம் ததனு மணிபயம் மண்டபம் தத்ர சேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுபரி கமலம் சாமரக்ராவணீஸ்ஸ விஷ்ணும் தேவீம் பூஜாஹ. இவன் பரமபதநாதனாக இருக்கும் பட்சத்திலே இருக்கும் பொழுது கூர்மாதீன் శ్రీహరివాసము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము 10,000 శేషుల పడగల మయము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము 10,000 శేషుల పడగల మయము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము. అది వెంకటాచలమఖిలోన్నతము అదివో బ్రహ్మాదుల కపురూపము. అది వెంకటాచలమఖిలోన్నతము అదివో బ్రహ్మాదుల కపురూపము. అదివో నిత్య నివాసమఖిల మునులకు అదివో నిత్య నివాసమఖిల మునులకు అతి చూడుడు అది మొక్కుడు ఆనందమయము అది చూడుడది మృక్కుడు ఆనందమయము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము 10,000 శేషుల పడగల మయము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము. చెంగట నల్లదివో శేషాచలము నిండినున్న దేవతల నిజవాసము. చెంగట నల్లదివో శేషాచలము నిండినున్న దేవతల నిజవాసము. ముంగిట నల్లదివో మూలనున్న ధనము ముంగిట నల్లదివో మూలనున్న ధనము బంగారు శిఖరాల బహుబ్రహ్మమయము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము 10,000 శేషుల పడగల మయము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము. కైవల్య పదము వెంకటనగమదివో శ్రీ వెంకటపతికి సిరులైనది. కైవల్య పదము వెంకటనగమదివో శ్రీ వెంకటపతికి సిరులైనది. భావింప సకల సంపద రూపమదివో భావింప సకల సంపద రూపమదివో పావనములకెల్ల పావనమయము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము 10,000 శేషుల పడగల మయము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము 10,000 శేషుల పడగల మయము అదివో అల్లదిగో శ్రీహరివాసము. శ్రీహరివాసము శ్రీహరివాసము అదివో பகவான் சர்வேஸ்வரனானவன் ஸ்ரீனிவாசன் இதற்கு முன்பு பல அவதாரங்களை எடுத்தவன். அவனுக்கு பெயர்கள் உண்டு.
ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்றைய தினத்திலே சேஷவாகனத்திலே சேவை சாதிக்கிறான். அவன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் தச அவதாரங்களை எடுத்தவன். இதற்கு முன்பு அவன்தான் சேஷாத்ரிகிரியிலே இருக்கிறான். அவன் எதுக்காக அவதாரம் எடுத்தான், எப்பொழுது எடுத்தான் என்றெல்லாம் நாம் பகவானை ஸ்மரணம் செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய திருநாமத்தை நாம் சதா சர்வகாலமும் நாம் அவனை ஸ்மரணம் செய்ய வேண்டும். மத்ஸ்யாவதாரமாக கிருதயுகத்திலே மகாவிஷ்ணு எடுத்தார். மத்ஸ்யாவதாரம் மிக பெரியதான சரீரத்தை உண்டு பண்ணி அவன் அந்த பெரிய மீனாக இருந்து மகாவிஷ்ணுவாக தோன்றினவன். ஜலவாசியாக ஜலாதிவாசமாக நிவாசம் செய்து ஜலத்திலே அவன் முதலிலே அவதாரம் செய்தான். அதைத் தொடர்ந்து கூர்மாவதாரம் ஜலத்துக்கும் சம்பந்தத்தை உண்டு பண்ணி நமக்கும் சம்பந்தத்தை உண்டு செய்தான். அவன் கூர்மாவதாரமாக மிக பெரிதான உருவம் என்றால் மகத்தான ஆகாரத்தை எடுத்து ஆமை வடிவமாக எடுத்து இரண்டாவதாக அவன் கூர்மாவதாரத்தை அவதாரம் செய்து தேவர்களையும் அசுரர்களையும் அவன் சேவை சாதித்து அந்த திருப்பார்க்கடலிலே இருந்து அமுதத்தை உண்டு செய்து அதிலே பிராட்டியான காமதேனு கல்பவிருட்சம் முதலான புண்ணிய புருஷர்கள் அனைவர்களும் அவனிடமிருந்து அப்பொழுது உண்டானார்கள். அதைத் தொடர்ந்து வராக அவதாரம் என்கிறதான பூமியை கடலுக்குள் அடிகி கொன்று சென்று மிகவும் சக்தி வாய்ந்த அசுரர்கள் இரண்யாக்ஷனை தேடி அவனிடம் பல வருஷகாலங்கள் யுத்தம் செய்து அதன் பிறகு வராகம் சுரூபனாக பூமி பிராட்டியோடு எழுந்தருளிய நமது திருமலையிலே அவன் வராக க்ஷேத்திர நாயகனாக விளங்கினான். அன்றைய தினம் அவன் அப்பொழுதே அந்த யுகத்திலே அவன் அவதாரம் செய்து இந்த வராக க்ஷேத்திரத்தை இன்றைய தினம் முதல் நமக்கு அன்றும் இன்றும் என்றும் நமக்கு இந்த மகத்பாக்கியத்தை அவன் பிரதிதினமும் நமக்கு அருள் செய்து அனுகிரகம் செய்தான். அதுதான் நமது பூர்வாச்சாரிய சொல்லும். உஷசி பிரத்யுஷசி ஸ்நாத்வா கிருதபூர்வான்ய கிரியா மந்திரரத்னம் பிரயச்சந்தம் வந்தே வரவரம் முனிம். சுவாமி நமது மகதாச்சாரியனான மாமுனிகள் என்ன சொல்கிறாள் என்றார், உஷசி பிரத்யுஷசி ஸ்நாத்வா, இந்த வராகக்ஷேத்திரத்திலே கைங்கரியம் செய்யக்கூடியதான அனைவர்களும் பெரியோர்களும் பக்தர்களும் ஆரியஹா என்கிறதான மகத்பாக்ய உடையவர் அனைவர்களுமே உஷசி பிரத்யுஷசி ஸ்நாத்வா, உஷத்காலம் என்றால் பிராமே முகூர்த்தம், அதற்கு முன்பே ஸ்நானம் செய்தானா யார், நமது மகதாச்சாரியன். மந்திரரத்னம் உஷசி பிரத்யுஷசி ஸ்நாத்வா வந்தே வரவரம் முனிம். மந்திரரத்னம் பிரயச்சந்தம், அவர் எப்பேற்பட்டவர் என்றால் பூர்வாச்சாரியர்கள் போதும் அனுஷ்டானங்கள் என்பதான ஆச்சாரம் அனுஷ்டானம் ஞானம் இவையை பிரதிதினமும் தினச்சரியிலே அனுஷ்டித்து அந்த பகவான் திருநாமமான அஷ்டாட்சரமான மந்திர ரத்னம் என்கிறதான உயர்ந்ததான அஷ்டாட்சர மந்திரத்தை இங்கே அனைவர்களும் செய்தார்களாம் மகரிஷிகள்லாம். அதை பின்தொடர்ந்து நமது ஆச்சாரியம் செய்தார். இவர்களும் இன்றைய தினம் கூட கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றால் கைங்கரியம் செய்ய மகத்பாகியசாலிகள் அனைவரும் கூட உஷசி பிரத்யுஷசி ஸ்நாத்வா, பிராமே முகூர்த்தம் முன்பே இவர்கள் ஸ்நான அனுஷ்டானங்களை செய்து கைங்கரியத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட நிரவதியமாக எம்பெருமானுடைய கைங்கரிய பாக்கியசால நமது ஆச்சாரியர்கள் அர்ச்சக சுவாமி முதலான அனைவர்களுமே அவர்கள் அந்தந்த காலத்திலே அனுஷ்டானத்தை செய்து இந்த வராக க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை நாம் அன்றுபோல் இன்றும் பகவானை தரிசிக்கும்படி அவர்களும் கைங்கரியம் செய்து நமக்கும் தரிசன பாக்கியத்தை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள். இது அகோபாகியம் அகோபாகியம். பகவான் கிருஷ்ணனானவன் நாரதாகமனத்தை ஒரு தினத்திலே சொல்கிறான். பவதீய தரிசனம் காலத்ரஜோபி யோக்கியதாம். பகவான் நாரதாகமனம் பொழுது நாரதரை
வணங்கினாராம், பார்த்தாராம், பார்த்து அனுக்கிரகம் செய்தாராம். செய்யும் பொழுது ஒரு வார்த்தை கூறினார். என்னவென்றால், பவதீய தரிசனம், நாரத தரிசனம், நாரதாகமனம் காலத்ரஜோபி யோக்கியதாம். 3 காலத்து யோக்கியமானது. 3 காலம் என்றால் வர்த்தமான காலம், பூதகாலம், பவிஷ்யத் காலம், நடக்கிற காலம், சென்ற காலம், வருங்காலம். வருங்காலத்தை நாம் முன்பே தெரிந்து கொள்வது ரொம்ப துர்லபம். அதை பகவான் நாரதரை வைத்து அவர் ஊகித்து கொண்டாராம். அதன் பிறகுதான் இந்த அவதார விசேஷங்களை அப்பொழுது நாரதரும், பகவான் எப்போ அவதாரம் செய்கிறானோ அப்போதெல்லாம் நாரதரும் அவனுடன் சேர்கிறார். சேர்ந்து இந்த அவதார விசேஷத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் கர்த்தவியம். இது கர்த்தவியா, இதுதான் அவருடைய கர்த்தவியம். இதுக்காக அவதாரம் எடுக்கணும் என்பதான ஒரு செயலை அவர் பின்பற்றும் பட்சத்திலே அவர்தான் பின்பற்றியாவணும். அவர்தான் ரட்சகன், அவர்தான் லோகநாயகன், அவன்தான் இன்றைய தினம் இந்த சேஷவாகனத்திலே எழுந்துருளியுள்ள ஸ்ரீமன்னாராயணன். இன்றைய தினம் மகாலட்சுமி தரிசனம் செய்தோம். மகாலட்சுமி ஸ்ரீ, இவன் நாராயணன், ஸ்ரீமன்னாராயணனாக நாம் இருவரையும் இன்றைய தினம் நாம் இப்பொழுது சேஷவாகனத்திலே நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இது அகோபாக்கியமாக நம்மளுடைய ஜென்மாவிலே நாம் அனைவரும் என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதில் முதலில் கர்த்தவியம் செய்ய வேண்டும். அதன் பிறகு நம்மளுடைய பிராயசித்தங்கள் மனசா வாச்சா கர்மணா யத்தி மனசா அத்தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மணா கரோதி. எதை நினைப்பதோ அதை தான் சொல்லணும், எதை சொல்வதோ அதை தான் செய்வோம். ஆனால் மனிதர்கள் அப்படிப்பட்டவர்களா? புறம்பானவர், பார்க்கும்பொழுது வாழ்பார், உள்ளுக்குள்ளே வேற ஏதோ நினைப்பார். ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு என்கிறதான முன்கூட்டியே அவரை நாம் பார்ப்பதற்கான ஒரு பர்மிஷன் வாங்கி கொள்ள வேண்டும். வருவதற்கு முன்பே நம்ம பற்றி அவர் ஆலோசனை செய்வார். வரும்போது வான் என்று தான் கூப்பிடுவார். வந்த பிறகு அவருடைய அபிப்பிராய பிரகாரம்தான் அவர் எதையுமே செய்வார். ஆனால் அது வெளிப்படாது. அப்படிப்பட்டவர் மாணவர்கள். பகவான் அப்படிப்பட்டவன் இல்லை. எதை நினைப்பதோ அதை தான் சொல்வான், அதை தான் செய்வான். அது எப்படி என்று கேட்டால், நரசிம்ம அவதாரத்திலே பகவான் தீவிரமான விஷ்ணு பக்தன் குழந்தை பிரகலாதன். அந்த பிரகலாதனுக்கு அவன் தோன்றினான். அவன் கேட்டான், அந்தர்பகிஸ்ஸதத் சர்வம் வியாபியநாராஜனஸ்திதாக. அவன் தூணிலே இருப்பான், துரும்பிலே இருப்பான் என்று சொன்னானான். யாரு? பிரகலாதன். அதை பொறுத்து கொள்ள முடியாத இரண்யகசுபு என்கிறதான அவனுடைய தந்தை ரொம்பவும் மேலும் மேலும் கோபமாக அவனாகவே கோபத்தை உண்டு செய்து அந்த பிரகலாதனை பலவிதமான இம்சைகள் செய்து பலவிதமாக அங்கீகாரம் செய்யாமல் அவன் சதா சர்வகாலமும் நாராயண சப்தத்தையே அவன் ஜபம் செய்து கொண்டிருக்கிறவன். அப்பேற்பட்டவனுடைய பக்தன் பிரகலாதன், தாசன், சர்வேஸ்வரனுக்கு தாசன், சர்வேஸ்வரனுக்கு பக்தன், சர்வேஸ்வரன் பக்த வத்சலன். யார் ஒரு சிறுவனானவன் நாம் அனைவர்களும் பகவானை மனப்பூர்வமாக அவனை ஸ்மரணம் செய்கிறோமோ அவனிடம் அவனுடைய அவதார கடாட்ச விசேஷத்தை நமக்கு அருளி செய்கிறான். அப்படிப்பட்டதான எம்பெருமான் நரசிம்ம ரூபமாக ஸ்தம்பத்திலிருந்து உண்டாகி அந்த இரண்யகசுபை அழித்தான். அதனால் நரஹரி என்றதான ஒரு திருநாமத்தை உடையவன் சர்வேஸ்வரன் நரசிங்கமாவும் நரஹரியாவும் இருந்து அன்றைய தினம் அந்த அவதாரத்திலே நம்மை போன்ற அனைவருக்குமாகவே பிரகலாதனை காப்பாற்றினார். அதை பின்தொடர்ந்து பகவான் சின்ன வடிவாக எடுத்தான். அனோரணீயான் மகதோ மகீயான் என்கிற சொல்களபடி அவன் சின்ன வடிவு எடுத்தான். எப்படி என்றால், பிரகலாதனுடைய பேரனான பலி சக்கரவர்த்தி தனது பக்தியினாலே அர்ப்பணித்து இந்திரனை தோற்கடித்து மூவுலகளையும் அதிகாரம் விருத்துப்படுத்தான். அப்பேற்பட்டதான பலி சக்கரவர்த்தி யாகம் செய்யும் பொழுது அங்கே சிறுவனாக
குள்ளனாக வாமனமூர்த்தியாக பகவான் அங்கே சென்று தானம் அடிகி அந்த தானத்தை பரிபாலனம் செய்தான். என்னவென்றால் மூவடி என்றதான முதல்லே ஒரு அடியும், அது சொர்க்கத்தில் ஒரு அடியும், பூமியிலே ஒரு அடியும், மற்றொரு அடியை வைப்பதற்கு அவனிடமே கேட்க அந்த பலி சக்கரவர்த்தியை தன்னுடைய உடலை சிரசை பணிந்தான். அங்கே பகவானுடைய பாதபாக்கியத்தை அந்த பலி சக்கரவர்த்தி பெற்றுக்கொண்டான். அதுதான் பிராட்டியானவள் அன்னு உலகம் அளந்தான் அடிபோத்தி, அவனுடைய திருவடியை போற்றுகிறேன், அளந்தவன் அடியை திரிவிக்கிரமன் பாதத்தை நான் சரணாகதி செய்கிறேன் என்று அங்கே வாமனாவதாரத்திலே பலி சக்கரவர்த்திக்கும் பிராட்டியும் அப்படியே அந்த திருவிக்கிரம அவதாரத்தை விசேஷமாக திருப்பாவையிலே அவர் ஸ்தோத்திரம் செய்கிறாள். அதைத் தொடர்ந்து பரசுராம அவதாரம். திரேதாயுகத்திலே பகவான் விஷ்ணுவானவன் 6வது அவதாரமாக பரசுராமன் என்கிற திருநாமத்தை பெற்று ஜமதக்னி என்கிற முனிவருக்கு குமாரனாக அவதாரம் செய்து அந்த ஜமதக்னி பகவான் காமதேனு அனுகிரகத்தினாலே அதிதி சத்காரம் முதலானவையில் முனிவர் செய்து கொண்டிருந்தால் அதையை அந்த முனிவரிடமிருந்து கேட்டான். கார்த்தவீரியார்ஜுனன் என்பவர் அதை அவர் அளிக்க முடியாது என்று மறுத்ததனால் ஆத்திரமடைந்த மன்னன் அதை கட்டாயமாக கவர்ந்து எடுத்துக்கொண்டான். அதைத் தொடர்ந்து ஆசிரமத்தையும் அவருடைய பக்கத்தில் உள்ள அனைத்தையும் அவன் அழித்தான். ஆத்திரமடைந்த பரசுராமர் அரண்மனைக்கு சென்று அவனை கொன்று அவன் படைகளையும் அழித்து மகேந்திரகிரியில் தவம் செய்து அமர்ந்தார். தனது வலிமையை கோடாரி என்கிறதான ஒரு ஆயுதத்தினாலே இந்த வதத்தை பரசுராமர் செய்தார். அதைத் தொடர்ந்து பகவான் ராமாவதாரத்தை எடுத்தார். அது அவை கூட திரேதாயுகம்தான். மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரம் ராம அவதாரம். இந்த ராமாவதாரம் அயோத்தி மாநகரிலே பகவான் தசரத சக்கரவர்த்தி என்கிறதான ராஜாவுக்கு மகனாக தோன்றியவர். அவர் தாய் கைகேயி என்பவருடைய ஒரு வேண்டுதல் என்றுதான் சொல்லலாம். இதை அவருடைய தசரதுடைய ஆக்ஞையும் அவர்களுடைய விருப்பத்தையும் ஏற்று அவர் சதுர்தச சமானித்வா 14 வருஷ காலங்கள் வனவாசம் செய்தார். அந்த ராமன் 14 ஆண்டுகள் 16 வருஷங்கள் வனவாசம் இருந்து தன் மகன் அவருடைய சோதரனை தசரதன் விருப்பம் கைகேயி விருப்பம்படி அமரும் பெரிய நாதன் எழுமலையின் நாதன் உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. ஓம் நமோ சேஷவாகனாய 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சயனம் கொண்ட சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் மலையின் பெருமாளே திருமலையின் பெருமாளே. சயனம் கொண்ட சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் திருமலையின் பெருமாளே. தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய் தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய் சந்திரன் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே.
சுந்தரம் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே. ஓம் நமோ சேஷவாகனாய 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன். சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன். அஞ்சு தலை முகம் ஐயன் தன்னிட என்னும் சின்னஞ்சிறு வாகனமா பஞ்சனவே உந்தன் அரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமா. அஞ்சு தலை முகமையன் தன்னிட என்னும் சின்னஞ்சிறு வாகனமாம் பஞ்சனவே உந்தன் அரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமாம். அணிமணியார பேரொழியே அணிமணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானுரியே. ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நாராயணாய. அணிமணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானுரியே பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே. பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே. ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன். உந்தனழகோ உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய. சுற்றியவாலோடு பட்டு விரிப்பெனும் மெத்தையிலே அமர் மன்னவனே. பற்றிய குழல் தன்னை தொட்டு இசைத்ததில் உலகை மயங்கிடச் செய்தவனே. சுற்றியவாலோடு பட்டு விரிப்பெனும் மெத்தையிலே அமர் மன்னவனே. பற்றிய குழல் தன்னை தொட்டு இசைத்ததில் உலகை மயங்கிடச் செய்தவனே. கால் மடித்தே ஒயில் தருபவனே. கவலைகள் தீர்க்கின்ற கலியுகனே. கால் மடித்தே ஒயில் தருபவனே. கவலைகள் தீர்க்கின்ற கலியுகனே. சத்தியமாமலை நித்திலமே ஸ்ரீவேங்கட நாயகனே. ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன். சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன். உந்தனழகோ உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதஜே நிதஜேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்
श्रीवेङ्कटाचलाधीशं सृजाध्यासितवक्षसं श्रितचेतनमन्दारं श्रीनिवासमहं भजे। श्रीरङ्गवैभवं तत्र श्रीमुष्णस्य वैभवम् उक्तं त्वया दजासिन्धो सम्प्रदन्तं वद वैभवम्। श्रीवेङ्कटाद्रिसंयस्य क्षेत्रस्य अनुमत्तमस्य श्रीवेङ्कटेश्वर देवेशो यत्र सन्निहितो ஹரிஹி. ஒரு காலத்திலே பகவான் வந்து இந்த சேஷகிரியை அடைவதற்கு அந்த சேஷகிரி முன்பே புண்ணியக்ஷேத்திரங்கள், ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் இவையெல்லாம் கூட நமது பூமண்டலத்திலே பூலோகத்திலே உள்ளன, இருக்கின்றன என்றை இப்போ மகரிஷிகள் கூறுகிறார்கள். இப்பொழுது பகவான் ஆகமனம் வருகிறான் என்றால் இதற்கு முன்பு அந்த க்ஷேத்திரத்திலே என்ன விசேஷங்கள் உள்ளன என்பதை அவன் தெரிந்து கொள்கிறானாம். அவனுக்கு தெரியும். இருப்பினும் அடியார்கள் ஆனால் மகரிஷிகள் கூட அதை சொல்கிறார்கள். இந்த க்ஷேத்திரம் என்றால் என்ன, இந்த க்ஷேத்திரத்தில் இருப்பவை என்ற, இந்த க்ஷேத்திரத்திலுடைய மகரிஷிகளுடைய விசேஷம் என்ன, அதை தொடர்ந்து இந்த க்ஷேத்திரம் போல ஒப்பான க்ஷேத்திரங்கள், இதுக்கு சமமான க்ஷேத்திரங்கள் என்னவென்று கேட்கும்பொழுது ஸ்ரீரங்க வைபவம். அவன் பகவான் இடத்திலே ராஜா முதலானவர்கள், துர்வாச மகரிஷியானவர் வருவர்கள் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு க்ஷேத்திர மகாத்மத்தையும் கூறுகிறார், ஸ்ரீரங்க வைபவத்தை கூறுகிறார். அதுபோல ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமான ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரத்தையும் அவருடைய அனுகிரகத்தையும் ராஜாக்கள் முதலான பக்தர்களுக்கு அனைவர்களுக்குமே அவர் உரைக்கிறார், சொல்கிறார். மகாத்மிய பெருமையை அவர் மேலும் மேலும் கூறுகிறார். அப்படிப்பட்டதான சமயத்திலே வேங்கடாத்ரி சம்யஸ்ஸ க்ஷேத்திரஸ்ய உத்தமஸ்ஸ வேங்கடேஸ்வரः தேவோ அசௌ யத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. அவன் சர்வேஸ்வரன் இந்த திருமலிலே வந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட ஹரியினுடைய விசேஷங்களை அனந்த சயனஹா ஸ்ரீமான், அவன் அனந்த சயனன் ஸ்ரீமான். க்ஷீரசாகரேச்ச லக்ஷ்மி விலாச நிர்விஷ்ணு பகவான் மதுசூதனஹா. அவன் லக்ஷ்மி விலாசன், லக்ஷ்மியோட கூடியவன். அலர்மேருமங்கை உரைமார்பன் என்கிறத திருநாமத்தை உடையவன். பிரம்மானந்த வனே ரேமே ரமயா அந்தப்புரே சஹ சமாதிசிஸ்த ததா பகவன் ரமயாயுதா சேஷமந்தப்புரத்வாரே பவிஷ்கிருச்ச சிந்தயன் ததா சயனகுதः சேஷः சர்வலோகः துரந்தராः. சேஷனானவன் அன்றைய தினமே எம்பெருமானுடன் இந்த பர்வதத்திலே சேஷனும் வந்து அவன் வரும் பொழுதே இந்த சேஷனும் நிற்கிறான். பர்வதாகாரமாக இருக்கிறான், மலையாகவே சேஷனாகிறான். அதனாலே சேஷாத்ரி சேஷகிரி என்கிறதான பெயர் உண்டாயிடுத்து இந்த க்ஷேத்திரத்துக்கு. அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்திலே சேஷகிரியிலே சர்வேஸ்வரனான இந்த எம்பெருமான் இன்றைய தினத்திலே சேஷவாகனத்திலே அவன் சேவை சாதிக்கிறான். இந்த சேஷாத்ரியிலே சேஷகிரியிலே அவன் சேவை சாதிக்கிறதுனாலே அவனை நாம் எப்பொழுதும் வணங்கி அங்கே உள்ள வேங்கடேசகிரியிலே உள்ளதான தீர்த்த மகிமைகள் இங்கே என்னென்ன அப்படி இருக்கின்றன. வேங்கடாத்ரி கிரிம் தந்தும் பிரார்த்ததே புண்ணியவர்தனம். ஒருத்தனை வேங்கடாத்ரி மலைக்கு வந்தால் அவனுக்கு என்னன்னா புண்ணியவர்தனம். அவனுடைய துவிதம் கர்மணப்பரம். புண்ணியங்கள் ரெண்டு விதம், ஒன்று பாபம், மற்றொன்று புண்ணியம். அது புண்ணியமானது விருத்தியாகணும், பாபமானது க்ஷீணமாகணும். பாபம் குறைய வேண்டும், பாபம் தொலைய வேண்டும், புண்ணியம் அபிவிருத்தி ஆகணும். அப்படி என்றால் வேங்கடாத்ரி கிரிம் தந்தும் பிரார்த்ததே புண்ணியவர்தனம். லக்ஷ்மியாசக தரண்யாஜ பகவான் மதுசூதனா. அவன் லக்ஷ்மீநாதனாக தரணீதேவியுடன் கூடி மதுசூதனான சர்வேஸ்வரன் இந்த திருமலையப்பன் உள்ளான். சாவித்ரியாச்ச சரஸ்வத்யாச்ச சகைவ சதுரானனாக பார்வத்யா சகதேவேசா திரம்பக ஸ்திரிபுராந்தக
हिरण्यगर्भगः देवाः इन्द्र पुरोगमाः आदित्या च ग्रहश्चैव तथा च अष्टवसवो द्विजः पितरः लोकपालस्य तथान्तरे தேவதாகணாக. அடாடாடா, என்ன விசேஷம்னா அங்கே லக்ஷ்மியாசாய் எம்பெருமான், பார்வதி கூடிய சிவன், அது மட்டுமல்லாமல் வசுக்கள், ஆதித்யாதி கிரகங்கள் மற்றும் கூடியதான பிதரகா தேவதைகள், லோகபாலகா இந்திராதி லோகபாலர்கள், தரிசன மாத்திரேன புத்தி சௌக்கியம் ரிணாம் பவேத், இவர்களுக்கு புத்தி நல்லதாக மேலும் மேலும் எம்பெருமானை பூஜிப்பது. பூஜயந்தி சதா காலம் வேங்கடேசம் கிருபாநிதிம் பூஜயந்தம் தம் தேவம் பூஜயந்தம் சதா காலம். எப்படி என்றால் இந்த பகவானை சதாகாலமும் பூஜை செய்து அவர்கள் எதை அடைந்தார் என்ற வேங்கடேசம் கிருபாநிதிம். வேங்கடேசா பிரம்மஹத்யாம் பாபானாம் நஷ்யதி. அவன் மகாபாதகங்கள், பஞ்சமகாபாதகங்கள் என்று சொல்கிறதான மகாபாதங்கள்லாம் யார் யார் செய்கிறார்களோ அவர் அனைவர்களுக்கும் அது அவர்களை விட்டு போய்விடுகின்றன. வேங்கடாத்திரி கிரிம் தந்தும் பிரார்த்ததே புண்ணியவர்தனம். பிரம்மாதிஜோபி எம் தேவாக சேவந்தே ஸ்ரத்தஜாசக. பிரம்மாதி தேவர்கள் ஸ்ரத்தஜாக அவனை செவிது. க்ஷமஸ்வ ததகம்மேத்ய தஜஜா பாபச்சேதசா. தொன்மூர்த்னி கிருதவாசம் மாதவம் தரிசயே பிரார்த்தயித்வா வேங்கடாத்ரிம் நகோத்தமம். அவனை பாவனம் வேங்கடாச்சலம், புண்ணியமான இந்த வேங்கடாச்சலத்தை பகவானை நாம் அனைவரும் சேவித்து கொண்டிருக்கிறோம். வேங்கடாத்ரோ மகாபுண்யே சர்வபாதக நாசனே சுவாமி புஷ்கரணி தீர்த்தே ஸ்நாத்வா நியமபூர்வகம். இந்த எம்பெருமானை இந்த க்ஷேத்திரத்திலே தீர்த்தமாடுதல், பகவானை தரிசித்தல், பிரசாத ஸ்வீகரணம், இவை மூன்றும் ரொம்பவும் முக்கியமானவை. வேங்கடாத்ரியில் உள்ள சுவாமி புஷ்கரணி தீர்த்தே ஸ்நாத்வா துவா பிறகு என்றால் குளித்த பிறகு வேங்கடாத்ர மகாபுண்யே அந்த புண்ணியத்தில் இருக்கிறதான பகவானை அர்ச்சயித்வா பிரசாத ஸ்வீகரணம் ததனந்தரம் பிண்டதானம் ததக்குரிய அபி சர்வமாத்திரகம். பிதிருதேவதைகளோடு கர்மாக்களை செய்து ததுபரி புண்ணியலோகத்தையும் பிதர்களையும் சேர்க்கலாம். ததோபரி மகத் சர்வலோகேஷு விஸ்ருதம் சர்வ தீர்த்தோத்தமம் புண்ணியம் நாம்னா பாப விநாசனம். சர்வ தீர்த்தத்தில் உத்தமமான புண்ணியமான பெயரை உடையதான பாப விநாசம் தீர்த்தம் அஸ்தி புண்ணியதமே விப்ரா. இந்த க்ஷேத்திரத்திலே பாபநாசம் என்கிறதான மகத் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான பாபத்தை போக்கக்கூடியதான தீர்த்தம் இங்கே உள்ளன. இந்த தீர்த்தத்திலே ஸ்நாத்வா பாப விநாசனம் அஸ்து புண்ணியதமே விப்ராக பவித்ரே வேங்கடாச்சலே. இவரை நீ ஸ்நானம் செய்து பூஜை செய், உன்னுடைய பாபங்கள் நிவிருத்தியாகும். எஸ்ஸ சம்ஸ்மரணாதேவ கர்ப்பாவசோ ந வித்யதே. இப்பொழுது எவரவர்கள் தூரத்திலிருந்து எந்த எம்பெருமானை ஸ்மரணம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கூட பாபநாசனம் ஏற்பட்டு கர்ப்பாவ அவஸ்தை என்கிறதான ஜென்ம ராகித்யம் என்பதான மோட்சத்தை முக்தியை கூட ஸ்மரணத்தினாலே முக்தியை இவர் அளிக்கிறார். தப்பிராப்யஸ்து நராஸ்நாது சுவாமி தீர்த்தஸ்ய உத்தரே. கற்பூரஹாரத்தியே ஸ்ரீ வேங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு. கற்பூரஹாரத்தியே ஸ்ரீ வேங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு. கற்பூரஹாரத்தியே ஸ்ரீ வேங்க
வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஹாரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஹாரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద Govinda, Govinda.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ